ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். வணக்கம் சரவணன். நம்ம பேச போகிற படம் ஹவுஸ்மேட்ஸ். இதில் தர்ஷன், காளி வெங்கட், ஆஷா சாந்தினி மைசூர், வினோதினி வைஜநாதன், தீனா மற்றவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு மாஸ்டர் ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்க போல. இந்த பையன் ஹென்ரிக் ஆஷ்லே. டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜவேல், மியூசிக் ரமேஷ் முருகேசன், எடிட்டர் விஷால் ஷரஃப். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? தேங்க்யூ. கொஞ்ச நாளாவே எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இந்த வீட்டுல நம்மளை தவிர வேற ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ கதைக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் படம் தான் நினைப்போம். நம்ம ஹாரர் மூவி மாதிரி தான் பில்டப் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் 2-3 சீன்ஸ் எல்லாம் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாகவும் நல்லா ஒரு விறுவிறுப்பாக போச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே டைப் தெரில, அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் ஆஃப் வரும்போது கொஞ்சம் சொதப்பல், கொஞ்சம் ட்ராக். கடைசி கிளைமேக்ஸ் வந்து சரியா ரீச் ஆகல. அது நிறைய பேருக்கு முதல்ல அந்த அவங்க சொல்ற அந்த டெக்னிக்கல் அந்த விஷயம் வந்து ஆமா அது என்னன்னு தெரியாது. ஸோ அது புரிய வைக்கிறதாலும் அது பெரிய விஷயம். அது உள்ளே போனால் அவ்வளோ சப்ஜெக்ட் உள்ள வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தான் எங்களோட ஃபீல். ஆமா, ஏன்னா 2012 2022 இது ரெண்டையும் மேட்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு படம் ஆரம்பத்துல இருந்து. அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு புரியுமான்றது ரொம்ப கொஞ்சம் பெரிய கன்ஃபியூஷன். செகண்ட் ஹாஃப் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் கொஞ்சம் பேய் படம் மாதிரி போயிட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா காமெடியா ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டடா பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. நம்ம எல்லாரோட ஆக்டிங், முக்கியமா குறிப்பா வந்து மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நடுவில் எல்லாமே வந்து அது எப்படி புரிய வைக்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்கு படத்துல. டைரக்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆமா, அது எப்படி புரிய வைக்க, மக்களுக்கு ரீச் ஆகுமான்றது பெரிய விஷயம். அது புரியாத அளவுக்கு அப்படிதான் இருந்தது. கடைசியில முடிக்கும் போதும் யாருக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு விஷயத்த இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவ்வளவுதான். அது நம்ம கனவு காட்டுற மாதிரி தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் வந்து ஒரு டச் எதுவுமே இல்லை. ஃபீல் ஆகுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்லை ஒரு சாதாரணமா போச்சு, என்னடா கிளைமேக்ஸ் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி சொதப்பில் தான் தெரிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரசிக்கிறவங்க, காமெடி ரசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராபேக் தான் இருந்தாலும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். நமஸ்தே, வணக்கம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.